குழந்தைகள் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக நல்ல பலன்கள் பெறுவது, கொஞ்சம் பூர்வ புண்ணிய விஷயங்கள் பிராப்தங்கள் பெறுது. எப்பவுமே ஒரு சுபகிரகம் திருவோண வீட்டுக்கு வரும்பொழுது அந்த 5ஆம் இடம் சுபத்துவம் அடைந்து ஒரு திக்பலம் பெறுகிறது. நல்ல பலன் தான் தரும். பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுள் நட்சத்திரக்காரங்க அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மன தங்கடங்களும், உடல் உபாதைகளும், கடன் பிரச்சனைகளும், கான்சென்ட்ரேஷன் இஷ்யூவும், குறிப்பாக ஆயுள் நட்சத்திரக்காரங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும் பொழுது, நம்ம பேசும் பொழுது, கம்யூனிகேஷன் பண்ணும் பொழுது, தசாபுக்திகள் 6ஆம் வீட்டு தசையோ 8ஆம் வீட்டு தசையோ நடக்கும்போது இன்னுமே கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஒரு யோகமான திசைங்கிறப்போ கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே பட்டு நின்று சொல்வது நமக்கு எதிர்மறையான சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நாம கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 2024 பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு 9ஆம் இடத்திலும், கேது 3ஆம் இடத்திலும், குரு 11ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். சனி அஷ்டமத்துல நீடித்திருக்கிறார். அஷ்டம சனி தாக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாத கிரகம் ஆகிய செவ்வாய் 12ஆம் இடத்துல அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் இருந்து ராசிக்குள்ள அக்டோபர் 21ஆம் தேதி வருகிறார். ஸோ ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ராசிக்குள்ள வர்றது அவ்வளோ ஒன்றும் தீமை கிடையாது, நல்ல ஒரு விஷயம்தான். அதே சமயத்தில் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு இருந்த சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு மாறுவதும் தவறு இல்லை. ஒரு சுப கிரகம் 5ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தோட அவர் கனெக்ட் ஆகிறார். அது நல்ல ஒரு அமைப்பு தான். குழந்தைகள் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக நல்ல பலன்கள் பெறுவது, கொஞ்சம் பூர்வ புண்ணிய விஷயங்கள் பிராப்தங்கள் பெறுது. எப்பவுமே ஒரு சுபகிரகம் திருவோண வீட்டுக்கு வரும்பொழுது அந்த 5ஆம் இடம் சுபத்துவம் அடைந்து ஒரு திக்பலம் பெறுகிறது. நல்ல பலன் தான் தரும். அதே சமயத்தில் 3ஆம் இடத்திலிருந்து சூரியன் 4ஆம் இடத்துக்கு வருவது நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனோட கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் இருப்பார். புதனும் அங்கே இருக்கிறார். ஸோ புதனும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11ஆம் தேதி, சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி மாறுகிறார். இதுவும் ஓரளவுக்கு நல்ல பயிற்சி தான். ஸோ பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. 3ஆம் இடத்துல மறைந்திருந்த புதனும் சூரியனும் 4ஆம் இடத்துக்கு வருவது ஒரு நல்ல விஷயம், தவறு இல்லை. அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல நீடிச்சிருக்கக்கூடிய குரு அஷ்டம சனியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுள் நட்சத்திரக்காரங்க அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மன தங்கடங்களும், உடல் உபாதைகளும், கடன் பிரச்சனைகளும், கான்சென்ட்ரேஷன் இஷ்யூவும், கெட்ட விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறது, திடீர் சில செட்பேக்ஸ் இப்படின்ட்டு வயசு வித்தியாசம் பாராமல் அது சுமாரான தசை போறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். அது அவங்களுடைய ராசியில சந்திரன் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நல்லாவே அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்குது. ஸோ இன்னுமே ஒரு 6 மாதம் கவனமாக இருக்கணும். அதில் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, புதன் சூரியன் பயிற்சியில் ஓரளவுக்கு பரவாயில்லை. பட் இருந்தாலும் 6 மாதத்துக்கு குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும் பொழுது, நம்ம பேசும் பொழுது, கம்யூனிகேஷன் பண்ணும் பொழுது பார்த்து கரெக்டாக பண்ணுறோமான்னு பாருங்கள். கிளாரிட்டி இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவ கர்மாவை கழித்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தசாபுக்திகள் 6ஆம் வீட்டு தசையோ 8ஆம் வீட்டு தசையோ நடக்கும்போது இன்னுமே கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஒரு யோகமான திசைங்கிறப்போ கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்குள்ள 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனைவி, குழந்தைகள், உங்களுடைய பங்குதாரர், நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக பேசாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய விஷயம் தேவைப்படும். நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே பட்டு நின்று சொல்வது நமக்கு எதிர்மறையான சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது அஷ்டமசனி நடக்கும் பொழுது இன்னுமே அதோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். சூரியன் புதன் குருவின் பார்வையிலிருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா சில முயற்சிகள் இவ்வளவு மாதமாக எடுத்தது கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு. இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்,
வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மூமெண்ட்டாக போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அஷ்டம சனி முடிவு நோக்கி சில பாசிட்டிவான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதம் கடகராசி ஜாதகர்களை வந்து கொஞ்சம் அடுத்த இந்த அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வேணுங்கிற ஃபவுண்டேஷன் வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு பார்க்கும் பொழுது தொழிலில் கொஞ்சம் ஒரு ஹோப்பும் பெட்டரும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு லாபங்களும் பெட்டர்மெண்ட்டும் ஒரு ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து ஓரளவுக்கு குறிப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பும், அஷ்டம சனியில் வெளியே வந்தால் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுவோமோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஆன சில அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் 2024 கொடுக்குதுங்க. வண்டி வாகனம் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வந்து உங்களுடைய தசாபுக்திகள் அடிப்படையில் இன்னுமே துல்லியமாக சொல்லலாம். இது ஒரு பொதுவான பலன்கள் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.